வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இலங்கையின் 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பிரிட்டிஷ் எவ்வாறு எதற்காக இலங்கையை ஆக்கிரமித்தது என்பது பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது 2வது பகுதிக்குரிய காணொளி. 1796இல் இலங்கையின் கரையோரத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒல்லாந்தர் விரட்டி அடிக்கப்பட்டு கரையோரம் முழுவதையும் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நிர்வகிக்கின்றது. இவ்வாறு நிர்வகித்துக் கொண்டிருக்கும் போது தமது யுத்த செலவுகள், நிர்வாக செலவுகள் எல்லாவற்றையும் யாருண்ட தலையில கட்டுறது. இதுக்கு காதல பூ வச்ச கூழ் முட்டைகள் யாராவது இருக்க வேணுமே என ஈஸ்ட் இந்தியா கம்பெனி யோசிச்சு கொண்டிருக்கேக்க இருக்கவே இருக்கிறார்கள் மக்கள். வரி என்ற பெயரில் மக்கள் மீது சுமத்துவம் என்று சிந்திக்கின்றது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. விரைவா லாபம் உழைக்கும் நோக்கத்தில் இதுவரை பொருட்களா செலுத்தின வரியை இனிமேல் பணமாக செலுத்த வேணும். பணப்புழக்கம் உங்கள்கிட்ட இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, அதை பற்றி டோன்ட் கேர். வரியை பணமாக கட்டுங்க. இதை விட மீன் வரி, உப்பு வரி, தென்னை வரி, சாராய வரி, கல் வரி, புகையிலை வரி போன்ற புதிய புதிய வரிகளும் மக்கள் மீது சுமத்தப்படுகின்றன பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியினால். தென்னை வரி எனும் போது 10 தென்னை மரங்கள் உங்கள்கிட்ட இருந்தால் அவை காய்ச்சா என்ன, காய்காட்டி என்ன, அதை பற்றி கவலை இல்லை, வரியை கட்டுங்க. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி புதிய புதிய வரிகளை மக்கள் மீது சுமத்தியதோடு வரி வசூலிக்கும் பொறுப்பையும் உரிமையையும் ஏல விற்பனையில் அவுமில்தாரர்கள் எனப்படும் சென்னை உத்தியோகத்தர்களுக்கு வழங்க அவர்கள் இங்கு வந்து தமக்கு லாபம் வைத்து மக்களை கஷ்டப்படுத்தி வரி அறவிட அந்நியர்கள் நம்ம நாட்டிலேயே வந்து நம்மள்கிட்டயே வரி வசூலிக்கிறாங்களே என மக்கள் கோபமடைந்து 1797இல் மாபெரும் கிளர்ச்சி பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிராக நடைபெறுகின்றது. எனினும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்த கிளர்ச்சியை கடுமையாக அடக்கியதன் விளைவாக இதை விசாரணை செய்வதற்காக கர்னல் மியூரன் தலைமையில் ஒரு டீம் இலங்கைக்கு வருகின்றது. கர்னல் மியூரன் டீம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியையும் பாதிக்கப்பட்ட மக்களையும் விசாரிக்கின்றது. என்ன பிரச்சனை, என்ன நடந்தது? ஐயா, நாங்களே பொருளை கொடுத்து அதுக்கு பதிலாக பொருளை வாங்கி பண்டமாற்று முறையில் சேவிக்கிற ஆட்கள். பணப்புழக்கம் இல்லாத எங்களை போய் வரியை பணமாக கட்ட சொல்கிறாங்களையா. இதை விட புது புது வரியெல்லாம் போட்டிருக்கிறாங்களையா. 10 தென்னை மரங்கள் இருந்தால் அது காய்ச்சா என்ன, காய்காட்டி என்ன, வரி கட்டட்டாம் ஐயா. எங்களை கஷ்டப்படுத்தி துன்பப்படுத்தி வரி வசூலிக்கிறாங்களையா. இதனால் எங்களுக்கு சரியான துன்பம் ஐயா என மக்கள் மியூரன் குழுவிடம் முறையிட, நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்ற மியூரன் குழு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை அழைத்து பக்கத்தில் இந்தியாவில் பாண்டிச்சேரியில் காரைக்காலில் பிரான்சியர் இருக்கிறாங்க. இந்தியாவில் நடுவில் கண்டி அரசன் குந்தி கொண்டிருக்கிறான். ஓடிப்போன ஒல்லாந்தர் திரும்பி வருவாங்களோ தெரியாது. இவங்க எல்லாரும் வந்து கரையோரத்தை ஆட்டைய போட்டால் உங்களுக்கு எதுக்கடா தேவையில்லாத வேலை, அடக்கி வாசிங்களண்டா. காய்க்காத தென்னை மரத்துக்கு வரி கட்ட சொல்லி இருக்கிறீங்க. மண்டைக்குள்ள மசாலா இருக்குதாடா உங்களுக்கு? இல்லை சார், அது வந்து போய் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நீங்கள் ஒரு ஆணியும் பிடுங்க வேணாம். நீங்கள் பிடுங்கினதெல்லாம் தேவையில்லாத ஆணிதான்டா. மக்களே, புதிதாக சேர்த்த வரிகள் எல்லாம் நீக்கியாச்சு. நீங்கள் கட்ட போகிற வரியை முதல்ல கட்டின மாதிரி பொருளாகவே கட்டுங்க. பணம் வேண்டாம். சென்னை உத்தியோகத்தர்கள் நீங்கள் எல்லாம் திரும்பி போங்க. உள்நாட்டு உத்தியோகத்தர்களே வரி வசூலிக்கட்டும். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கரையோரத்தில் நீங்கள் வர்த்தகத்தை கவனித்து லாபத்தை மட்டும் உழையுங்க. நிர்வாகத்துக்குள்ளே வராதீங்க. நிர்வாகத்தை கவனிக்கிறதுக்கு கவர்னர் ஃப்ரெட்ரிக் நோத்தை நாங்கள் கூப்பிடுறோம் என மியூரன் குழு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை எச்சரிக்கின்றது. 1798 1802 வரை இலங்கையின் கரையோரத்தில் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வர்த்தகத்தை கவனிக்க கவர்னர் நிர்வாகத்தை கவனிக்கும் இந்த ஆட்சி முறையானது இரட்டை ஆட்சி முறை எனப்பட்டது. இப்போ ஆளுநர் ஃப்ரெட்ரிக் நோத் வாரார். காலங்கள் செல்ல செல்ல நிர்வாக ரீதியாக ஆளுநருக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் முருகல் நிலை ஏற்பட
ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உன்னை ட்ரேடை மட்டும்தான் பார்த்துக்கொள்ள சொன்னான். அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே வராது என்று சொன்னாலும் நீ டிஸ்டர்ப் பண்ணுற, உனக்கும் எனக்கும் சரி வராது, நீ கிளம்பு என்று ஆளுநர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வெளியேற்றி முழு நிர்வாகத்தையும் வர்த்தகத்தையும் தானே பொறுப்படுத்தி நடத்துகின்றார். பிரிட்டிஷ் அரசு தானே பொறுப்படுத்தி இலங்கையின் கரையோரத்தை முடிக்குரிய ஆட்சியாக மாற்றுகின்றது. பிரிட்டிஷ் அரசு கரையோரத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தாலும் இந்த நடுவில் தனி ராஜ்யமாக நாயக்க மன்னனால் ஆட்சி செய்து கொண்டிருக்கப்படும் கண்டி ராஜ்யம் பிரிட்டிஷ் அரசுக்கு ஒரு உறுத்தலாகவே இருந்தது. எப்படியும் கண்டி ராஜ்யத்தையும் கைப்பற்றி முழு இலங்கையையும் தமது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்பதே ஆளுநர் ஃப்ரெட்ரிக் நோர்த்தின் திட்டம். வர்த்தக நோக்கத்துடன் கொழும்புக்கும் ட்ரிங்கோ திருகோணமலைக்கும் இடையில் கடல் பிரயாணம் செய்யும் போது சுற்றி வந்து போவது டைம் வேஸ்ட், டிரான்ஸ்போர்ட் கோஸ்ட் அதிகரிக்க ட்ரிங்கோவிலிருந்து கேண்டி கூடாக ஹைவே போட்டால் ஈஸியாக கொழும்புக்கு போயிடலாம். டைமும் மிச்சம், டிரான்ஸ்போர்ட் செலவும் மிச்சம் என சிந்தித்த ஆளுநர் நாயக்க வம்சாவளியான ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னனிடம் அனுமதி கேட்பதற்காக மெக்டோவல் என்ற தளபதியுடன் பெரிய படையை கண்டிக்கு அனுப்புகின்றார். 1802 படை அணிகளோடு மெக்டோவல் தளபதி கண்டிக்கு வந்து ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னனிடம், விக்ரம ராஜசிங்கா, எங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். நாங்கள் ட்ரிங்கோல இருந்து கேண்டி கூடாக கொழும்புக்கு ஹைவே போட விரும்புகிறோம். சுற்றி வாரது எங்களுக்கு சரியான செலவு. அதனால மன்னன் அதட்டியவாறு அதனால உங்களோட பெர்மிஷன் எங்களுக்கு தேவை. தளபதி மெக்டோவல் கூற மன்னன் கோபம் அடைந்து, பெர்மிஷன்? யூ மீன் அனுமதி? பிளட்டி இடியட், என்ன துணிவிருந்தா என்னட்ட வந்து கேட்பேன். போத்துக்கேயன் வந்தான், செம்ம அடிச்சு விரட்டினான். ஒல்லாந்தன் வந்தான், ஓட விரட்டினான். இப்ப நீங்க வாரீங்களா? எத்தனை பேரிட கிளம்பிட்டீங்க? 7 மண்டா காலை வச்சுப்பார் மவனே, செத்த அடி வாங்குறதுக்குள்ள திரும்பி பார்க்காம ஓடிரு, இல்ல மொத்த படையையும் சாவடிச்சிருவேன் என்று மன்னன் கர்ஜிக்க மன்னனின் படைகளுக்கும் பிரிட்டிஷ் படைகளுக்கும் இடையில் போர் மூண்டது. இந்த போரில் கண்டி படைகளின் கொரில்லா தாக்குதலுக்கு ஈடு கொடுக்க முடியாத பிரிட்டிஷ் படை படு தோல்வி அடைந்தது. ஆளுநர் நோர்த் மேற்கொண்ட கண்டி மீதான படையெடுப்பு தோல்வியில் முடிவடைந்தாலும் கண்டியை கைப்பற்றும் பிரிட்டிஷ் படைகளின் நோக்கம் தோல்வியடையவில்லை. இதன் பின் 1805 தோமஸ் மெய்ட்லண்ட் ஆளுநராக வாரார். ஆயுத பலத்தை விடுத்து தந்திரமாகவே கண்டி ராஜ்யத்தை வீழ்த்த வேண்டும் என நினைத்து சிவில் சேவை உத்தியோகத்தரான ஜான் டொய்லி என்பவரை நியமிக்கின்றார் தோமஸ் மெய்ட்லண்ட். இதன் பின் 1812 ராபர்ட் பிரவுன்ரிக் என்பவர் ஆளுநராக வந்து கண்டி ராஜ்யம் மீது 1815 இரண்டாவது படையெடுப்பு நடைபெறுகின்றது. இதற்கு முன்னாயத்தமாக ஜான் டொய்லி சிங்கள மொழியையும் கலாச்சாரத்தையும் நன்கு கற்று கண்டி பிரதானிகள் எனப்படும் அமைச்சர்கள் பௌத்த பிக்குகளோடு நன்றாக பழகி அவர்களது கருத்துக்களை அறிந்து கண்டி ராஜ்யத்தின் பலம் பலவீனம், மன்னனின் படைப்பலம், கண்டியின் பாதைகள், மன்னனின் செல்வங்கள் ஒளித்து வைக்கப்படும் இடம், யுத்த காலங்களில் மன்னன் மறைந்திருக்கும் இடம் என்பவற்றை தெரிந்து கொண்டு 1815 இரண்டாவது படையெடுப்பு நடைபெறுகின்றது. இதற்கிடையில் மன்னன் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கனின் செயற்பாடுகள் சில மக்களையும் அரச பிரதானிகளையும் பௌத்த பிக்குகளையும் வெறுப்படைய வைக்கின்றன. சிங்கள அமைச்சர்களை ஓரம் கட்டி தனது நாயக்க வம்ச அமைச்சர்களுக்கே மன்னன் அதிக முக்கியத்துவம் கொடுத்தமை, கொடூரமான தண்டனைகள் வழங்கியமை, பௌத்த பிக்குகளுக்கு கூட மரண தண்டனை விதித்தமை போன்ற காரணங்களால் மக்கள், பிக்குகள், பிரதானிகள் மன்னனை வெறுத்தனர். மக்கள் நலன் காப்பதற்கே இந்த படையெடுப்பு, மக்களின் எதிரி மன்னனே தவிர பிரிட்டிஷ் இல்லை என ஆளுநர் தரப்பு ஊர் முழுவதும் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு மக்களை தம்பசப்படுத்தி 1815 ஜனவரியில் கண்டியினுள் நுழைகின்றார்கள். மன்னனும் அரசியும் நகரை விட்டு தப்பியோடி மெதமகனுவர என்னும் இடத்தில் மறைந்திருந்த போது கூட இருந்தவர்கள் மன்னனை காட்டி கொடுத்தார்கள். இலங்கையின் இறுதி மன்னன் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கனை பற்றி நான் வேறொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்.
ஆனால் இதில் பிரீஃபாக சொல்லிட்டு போகிறேன். கைது செய்யப்பட்ட ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன் கொழும்புக்கு கொண்டு வரப்பட்டு கப்பலில் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டு அங்கு வேலூர் சிறையில் அடைக்கப்படுகின்றான். மன்னன் விக்ரம ராஜசிங்கன் கொழும்புக்கு கொண்டு வரப்பட்டு அடைத்து வைக்கப்பட்ட ஒரு சிறிய சிறைக்கூடம் தற்பொழுதும் கொழும்பின் மத்திய பகுதியில் இன்னும் உள்ளது. மறைந்திருந்த அரசியை கைது செய்யும் போது பிரிட்டிஷ் படை கோபமடைந்து அரசியின் காதில் இருந்த தோடுகளை பறிக்கும் போது சிந்திய இரத்த கரை படிந்த அரசியின் சாரி பிளவுஸ், மேலங்கி மற்றும் மன்னனின் ஆபரணங்கள், ஆடை, கிரீடம், வாள், சிம்மாசனம் போன்றவற்றை இப்பொழுதும் கொழும்பு மியூசியத்தில் பார்வையிடலாம். 2000 வருடங்கள் பாதுகாக்கப்பட்ட சுதந்திரம் முற்றாக இல்லாமல் போய் 1815 கண்டி ராச்சியம் பிரிட்டிஷ் படையினரால் கைப்பற்றப்பட்டு இலங்கை தனது சுய உரிமையை இழந்தது. இலங்கை முழுவதும் பிரிட்டிஷ் ஆட்சிக்குட்பட்ட பின் எழுந்த சுதந்திர போராட்டங்கள் மூலம் 1948 பிப்ரவரி 4 எப்படி சுதந்திரம் கிடைத்தது என அடுத்த இறுதி பகுதியில் காணலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.